ஹலோ வீப்பர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நான் பார்க்க போகிற படம் 2024 ஒரு இங்கிலீஷ் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமாக வெளியான பிளட் ஸ்டார். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு பாலைவன பகுதி மாதிரி ஒரு இடம் ஒன்று காமிக்கப்படுது. அதில் ஒரே ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி ஒன்று போகுது. அதில் ஒரு பொண்ணு குத்துயிரும் கொலையுருமாக அங்கேருந்து கஷ்டப்பட்டு யார்கிட்டையும் வந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு அதுக்கு மேலே ஓட முடியாமல் மயங்கி விழுகிறாங்க. ஆனால் விழுகிற அந்த இடத்துலையே டக்குன்னு ஒரு காருடைய ஹெட்லைட்ஸ் ஆன் ஆகுது. உள்ளேருந்து ஒருத்தன் இறங்கி வந்து ஒரு வாட்டர் கேனை தூக்கி போட்டு, பரவாயில்ல இப்போ குடி, தண்ணியை குடி அப்படிங்கிற அந்த பொண்ணு எந்திரிச்சு தண்ணியை குடிக்குது. இப்போ உடனே ஒரு துப்பாக்கியும் ஒரு புல்லட்டையும் போட்டுட்டு, ஓகே முடிஞ்சா என்னை சுடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக காரில் போய் உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த பொண்ணு அவன் போய் வண்டி எடுக்கிறதுக்குள்ளே அந்த துப்பாக்கியில் புல்லட்டை லோட் பண்ணி நேராக அவன் காரை நோக்கி சுடலாம் அப்படின்னு அந்த துப்பாக்கி அப்போ தான் உயர்த்துது இந்த அம்மா. அதுக்குள்ளே இந்த அம்மாவை மொத்தமாக அடித்து ஏற்றி இறக்கி இந்த அம்மா சம்பவ இடத்துலையே ஸ்பாட் அவுட்டு. அந்த ஒரு காட்சியிலே நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போயிடுது, ரைட்டு எவனோ ஒரு சீரியல் கில்லர் பயவுள்ள தான் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறது அப்படின்னு. இப்போ நேராக கட் பண்ணால் நம்ம கதாநாயகியுடைய இன்ட்ரோ. அவங்களுடைய பேர் பாபி டாரஸ். இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, ஆனா அப்படின்னு. அந்த இடத்துல, அதாவது அந்த தருணத்தில் இந்த அதே பாலைவன பகுதியில் காரை ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு சிஸ்டர்கிட்ட இருந்து கால் வருது, இங்கே வரும் உன் பாய் ஃப்ரெண்ட் ரெட்டு இருக்கானே, அவன் நல்லவன் கிடையாது, ஏற்கனவே உன்னை படாதபாடுபடுத்தி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுடைய ரிலேஷன்ஷிப்பே வேணான்னு மொத்தமாக கட் பண்ணி விட்டு வந்துரு நீ அப்படின்னா. இங்கே வர என் பாய் ஃப்ரெண்டை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு இந்த அம்மா கத்தி காலை கட் பண்ணுறாங்க. அப்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க, உங்களுடைய வண்டியில் ஃபியூல் ரொம்ப கம்மியாக இருக்குது, பக்கத்தில் ஒரு கேஸ் ஸ்டேஷன் இருக்குது, அங்கே போடலை ஃபியூலை அப்படின்னா அடுத்து பல நூறு கிலோமீட்டர்ஸுக்கு ஃபியூலுக்கு அந்த கேஸ் ஸ்டேஷனே கிடையாதுங்கிறத உங்க புரிஞ்சுக்கிறாங்க. சரின்னு அந்த கேஸ் ஸ்டேஷனில் போய் உங்கள் ஃபியூலை ஃபில் பண்ணுறாங்க. அப்போ திடீர்னு ஒரு போலீஸ் பேட்ரோல் வண்டி வந்து அங்கே நிற்கிது. அதுலேருந்து ஒரு போலீஸ்கார் இறங்கி வராப்புல, மேடம் நம்ம சோடா சாப்பிட்லாமே அப்படிங்கிறான் அந்த ஆள். இந்தம்மா இல்லை சார் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொன்னால் அந்த போலீஸ்காரர் கிளம்பி போயிடுறாப்புல. இந்த அம்மா ஃபியூலை ஃபில் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புனா திருப்பியும் சகோதரிக்கிட்ட இருந்து கால். வழக்கம் போல் டென்ஷன் ஆகி இந்த வட்டம் சகோதரி மேலே கோவத்தை காமிக்காமல் ஆக்சிலேட்டர் மேலே கோவத்தை காமிக்க போக வண்டி ஓவர் ஸ்பீடாகி போயிடுது. ரோட்டோரமாகவே சைடில் வண்டியை போட்டுட்டு காத்துக்கிட்டே உட்காந்துருக்கான் அந்த போலீஸ்காரன். இப்போ இவங்க வண்டி கிராஸ் பண்ணது தான் தெரியும். நேராக இப்போ அந்த சைரனை போட்டு விட்டு பெட்ரோல் வண்டியை பின்னாடியே எடுத்துகிட்டு அவன் வர்றான். வந்தால் இவங்களுக்கு போச்சு, ரைட்டு இன்றைக்கி இவனுக்கு வேறையா முடிஞ்சு போச்சு அப்படின்னு கதாநாயகி நினச்சிக்கிட்டு ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. வர்றவன் நேராக வண்டியை நிறுத்தி, $300 உனக்கு ஃபைனு. ஆக்சுவலி எனக்கு கேட்குற டாலரே வேறு, அந்த கதையெல்லாம் நான் பெருசாக சொல்ல விரும்பல, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் ஃபைனில் $300 பணம் எனக்கு வேணும். அதுக்கு 2 காரணம். ஒன்று, நீ ஓவர் ஸ்பீடாக போனது. 2வது, என்னத்தையோ வண்டியிலேருந்து தூக்கி எரிஞ்ச அது ஏன் காரில் மேலே இருக்கக்கூடிய அந்த சைரன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லைட்டு மேலே பட்டு அந்த லைட் உடஞ்சி போச்சு. 2க்கும் $300 ஃபைனை கட்டிட்டு நீ போகலாம் அப்படிங்கிறான். சார் நான் எதையுமே தூக்கி போடல சார், ஓவர் ஸ்பீடாக போனது உண்மை தான் சார் அப்படிங்கிறாங்க கதாநாயகி. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நீ $300 கட்டலை அப்படின்னா இங்கேயே நான் உன்னை அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறான். இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரி ஓகேங்க, நான் $300 எடுத்துகிட்டு வரேன். நான் எங்கே எடுத்துகிட்டு வருவேன்? பக்கத்தில் ஒரு டைனர் இருக்குது, அங்கே ஒரு ஏடிஎம் இருக்குது, போய் எடுத்துகிட்டு வா. ஆனால் எடுத்துகிட்டு நீ அப்படியே போயிட்டேன்னா உன்னை நான் எப்படி நம்புறது? முதல்ல உன் ஃபோனை என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணு அப்படின்னு சொல்லி கதாநாயகியுடைய ஃபோனையும் அந்த ஆள் வாங்கி வச்சுக்கிறான். இப்போ இந்த $300 பணத்தை எடுக்கிறதுக்காக கதாநாயகி போகிறாங்க. இன்பமாக அப்படி ஆரம்பித்த இந்த ட்ராவல் நம்ம கதாநாயகியுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக இன்றைக்கி மாறப்போகுதுங்கிறது அப்போ அவங்களுக்கு தெரியாது. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு லாரன்ஸ், விக்டோரியா, ஜார்ஜ் அப்படிங்கிற 3 பேர் சேர்ந்து தான் இதை எழுதியிருக்காங்க. லாரன்ஸ் ஜாக்கோமெல்லி தான் வந்து இந்த படத்தை கடைசியாக இயக்கியிருக்காப்புல, அவர் தான் தனியாக இயக்கியிருக்காப்புல. இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு 1971 நம்ம ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் இருக்காப்புலையே அவருடைய 2வது படமாக டுவெல் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை ஒன்று எடுத்தாப்புல. இன்றைக்கி டேட்லையும் டுவெல் மாதிரி ஒரு படமெல்லாம் வாய்ப்பே கிடையாது. வேற மாதிரி ஒரு சம்பவம் அந்த படம். இதே மாதிரி ஒரு வண்டி போகும், ஒரு ட்ரக்கு ஃபாலோ பண்ணும். இந்த 2 பேத்துக்கு நடுவில் நடக்கக்கூடிய சேசிங்கு என்ன ஒரு குரோத மனப்பான்மையோட உச்சகட்டத்துக்கு போகும் அந்த படம் அப்படிங்கிறது அந்த படம் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம ஏற்கனவே விமர்சனம் பண்ண ஒரு படம், ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம், அட்டகாசமான படம். அந்த படம், உல்ஃப் கிரீஃப்க்கு, இந்த மாதிரி ஒரு சில படங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பாணியில் ஒரு படம் தான் இது. அதாவது ஒரு இடத்துக்கு கதாநாயகியோ போய்கிட்டு இருப்பாங்க. ஆண்ட வேலை தேவையில்லாமல் ஒரு சைக்கோ சீரியல் கில்லர்கிட்ட மாட்டிப்பாங்க. அவன் கடைசி வரைக்கும் துரத்தி இவங்க எப்படியாவது அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சாங்களா அப்படிங்கிற கேட் அண்ட் மவுஸ் கேமாகத்தான் இந்த திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட அதே பாணியில் இன்னொரு படம் தான் இது.
ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷனை முதல்ல செட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படமே உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் முக்கியமான 2 மேட்டர் இருக்குது. ஒன்று, இந்த படத்தில் கடைசி 30 நிமிஷம் வழக்கம்தான், நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், இது ரொம்ப ப்ரிடிக்டபுளாக இப்படி தாங்க போகும், இது என்ன நடக்குது தான் மோசின்லேயே காமிச்சிட்டாங்களே ஓப்பனிங்லேயே அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் இந்த ஸ்லாஷர் ஹாரர் த்ரில்லர் ரசிகர்களுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி இந்த படத்துடைய கடைசி 30 நிமிஷத்தை ஓரளவுக்கு பரபரப்பாகவே செட் அவுட் பண்ணியிருந்தாங்க. நம்ம எதிர்பார்க்காத ஒரு சில சம்பவங்களும் உள்ளே இருந்தது, அது நல்லாவே பண்ணியிருந்தாங்க இந்த டீமு. இன்னொரு பக்கம் இந்த படத்தில் வில்லனுடைய கதாபாத்திரம் எழுதப்பட்டு அது ஃபைனலாக ஸ்க்ரீனில் கொண்டு வரப்பட்ட விதம், ஜான் ஸ்வாப் அவர் தான் வந்து வில்லனாக பண்ணியிருப்பாப்புல. சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸு. ஆரம்பத்தில் அந்த ஆள் வந்து கொக்கி போடும்போதே நமக்கு தெரியும் இவன் சாதாரண ஆளே கிடையாதியா அப்படின்னு. அந்த கதாபாத்திரம் எந்த எட்ஜ் வரைக்கும் போகும் கிளைமேக்ஸில் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. அவங்க பிரிட்னி அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் தான் இதில் ஹீரோயினாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க அவங்க. அதுவும் அந்த கடைசி 30 நிமிஷம் இந்த 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். வில்லனுடைய கதாபாத்திரம் வெயிட்டாக உட்கார வச்சுட்டாங்க அவங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. டெக்னிக்கலில் பாஸ்கலுடைய சினிமோட்டோகிராஃபி உண்மையாக அது எந்த அளவுக்கு ஒரு பறந்து விழிந்த ஒரு பாலைவன பகுதி, இங்கெல்லாம் மாட்டினா எங்கே தப்பிக்கிறது, என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு நீங்களாக இருந்தால் நானாக இருந்தாலும் யோசிப்போம். அந்த மாதிரி காட்சிகளை அவர் வந்து விஷுவல்ஸாக கொண்டு வந்திருக்காப்புல. அதுக்கு டிஐ டீம் ஒரு டோனை செட் பண்ணியிருக்குது பக்காவாக. இன்னொரு பக்கம் அந்த படத்துடைய சவுண்ட் டிசைனிங்கு, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ் தேவையான விஷயத்தை நீட்டாக கொடுத்துருக்காங்க. படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்குமே தேவையான விஷயங்கள் இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தில் நடுவில் ஒரு வெயிட்ரஸுடைய கேரக்டர் ஒன்று வரும். அந்த கேரக்டர் அதை இன்ட்ரோ பண்ணதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் அந்த கதாபாத்திரம் தேவையா அப்படிங்கிற கேள்வி ஒன்று எனக்கு எழுந்தது படம் பார்க்கும்போது. சரி அப்படியே வச்சுட்டா கூட அந்த கதாபாத்திரமும் கதாநாயகியும் நடுவில் இடைப்பட்ட தருணத்தில் ஒரு 10-15 நிமிஷம் பேசிக்கிட்டே காரில் போகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. அதுதான் அந்த படத்தை என்னங்க அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சது. அதெல்லாம் அவங்க தவிர்த்துருக்கலாம். இல்லை ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த மொத்த காட்சியும் நடக்கிற மாதிரி இவங்க வந்து செட் அவுட் பண்ணியிருக்கலாம். அதை கொஞ்சம் வளவலா குளவலான்னு எடுத்துட்டாங்க. இந்த விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. நடுவில் அந்த படம் கொஞ்சம் டல் ஆகுது, இதனாலேயே அதை அவங்க ப்ராப்பராகவே பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. டெக்னிக்கலி டெஃபினட்டாக ஒரு சவுண்டான படம் தான் இது. அடல் கானண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை மக்களே. செக்ஷுவலாக ஒரு சில சின்ன ரெஃபரன்சஸும் இருக்குது, குரோதமான காட்சிகளே உள்ள நிறைய இருக்குது. அதனால் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டிங்கன்னா பொழுது போகணுன்னா தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல படம் தான் இது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.